அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிராமர் பார்ட் என்னென்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற கிராமர் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னென்னா பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன் அது எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்டென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சென்டென்ஸ்னால் என்னென்னு பாருங்கள், எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் அ சென்டென்ஸ். அதாவது என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு வேர்டு கிடையாது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், நிறையா வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு மீனிங், ஒரு முழுமையான பொருளை தரக்கூடிய வகையில் ஒரு சில வேர்டுகள் சேர்ந்து அமைஞ்சிருந்தால் அதை சென்டென்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது வாக்கியங்கள். சென்டென்ஸ்னால் என்னதுங்க? வாக்கியம். வாக்கியம்னா என்னென்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது நிறையா வார்த்தைகள் சேர்ந்து ஒரு பொருளை கொடுத்தா அதை என்ன சொல்கிறோம்? நாம வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சென்டென்ஸ். நல்லா பார்த்துங்க. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் சென்டென்ஸ். கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் அ சென்டென்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட் சென்ஸ், முழுமையான பொருள் தரணும். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து முழுமையான பொருள் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி இஸ் ஸ்மார்ட்னு இருக்குது. இது நம்மளுக்கு முழுமையான பொருள் கொடுக்குது. அப்படிலாம் பாருங்கள், ஹீ ஸ்மார்ட் இஸ், ஸ்மார்ட் ஹீ இஸ், இப்படியெல்லாம் மாற்றி போட்டால் இதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். பட் என்ன ஆகலை, இதில் கம்ப்ளீட் சென்ஸ் இல்லைங்க, கம்ப்ளீட் மீனிங் இல்லை. ஸோ சென்டென்ஸ்னு என்னென்னா கம்ப்ளீட் மீனிங் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஸ்மார்ட். அப்போ ஹீ இஸ் ஸ்மார்ட் அப்படிங்கிறதுல ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு மீனிங் கொடுத்தா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் கிவன் பிலோ. என்னென்ன சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பேசிக்காக இருக்குது இங்கிலீஷில் அப்படிங்கிறத கீழே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்விஓசி, எஸ்விஐஓடிஓ, எஸ்விடிஓஐஓ. இந்த 6 டைப்ஸ் தான் பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் டைப்ஸ்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எஸ் அப்படின்னா சப்ஜெக்ட், வி அப்படின்னா வெர்பு, ஓ அப்படின்னா ஆப்ஜெக்ட், சி அப்படின்னா காம்ப்ளிமெண்ட், ஐஓ அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓ அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுதானுங்க பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்வினா பாருங்கள், சைல்டு லாவ்ஸ். இதில் சைல்டு அப்படிங்கிறது சப்ஜெக்ட், லாவ்ஸ் அப்படிங்கிறது வெர்பு. செகண்ட் ஒன் பாருங்கள், எஸ்விஓ, அதாவது ஐ ப்ளே ஹாக்கி. ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, ப்ளே அப்படிங்கிறது வெர்பு, ஹாக்கி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ இஸ் ஸ்மார்ட். இதில் ஹீ சப்ஜெக்ட், இஸ் வெர்ப், எஸ் காம்ப்ளிமெண்ட். எஸ்விஓசி பாருங்கள், ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. இதில் ஐ சப்ஜெக்ட், பெயிண்டட் வெர்ப், த கார் ஆப்ஜெக்ட், ப்ளூ காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ்விஐஓடிஓ. இதில் மை ஃபாதர் சப்ஜெக்ட், ப்ரெசன்டட் வெர்ப், மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ வாட்ச் டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ்விடிஓஐஓ. எஸ்விடிஓஐஓவில் ஷீ என்னதுங்க? சப்ஜெக்ட், கேவ் வெர்ப், மணி டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு த புவர் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம 6 டைப் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்க்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த 6 டைப் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸையும் அதான டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த 6 டைப் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, எஸ்விஏ, அது எல்லாமே ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், சப்ஜெக்ட். டு கெட் சப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஷின் ஹூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் அதை சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அதாவது பிஃபோர் த வெர்புக்கு முன்னாடி. இட் கன்சிஸ்ட் ஆஃப் நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ் அண்ட் அக்கர்ஸ் பிஃபோர் அ வெர்புக்கு முன்னாடி வரும் சப்ஜெக்ட்டு. அது ஹூ அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் அது சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான்சி டான்ஸ்டு வெல். ஹூ டான்ஸ்டு வெல்? Here Nancy answers for the who. இந்த இடத்துல ஹூக்கு ஆன்சர் என்ன வருதுங்க? நான்சி. அப்போ இந்த இடத்துல நான்சிங்கிறது என்னதுங்க? சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், the child broke the glass. Here the child answers the question who broke the glass. அப்போ யார் இதை உடைச்சது? அப்போ யார்? the child. அப்போ ஆன்சர் என்ன வருது? who அப்படிங்கிற கொஷின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. who அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் அது சப்ஜெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெர்பு பாருங்கள். வெர்பு, a verb shows an action. We already know. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். வெர்ப் அப்படின்னாலே
ஆக்ஷன் வேர்டு. வெர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு நம்ம படிச்சிருப்போம். இப்போ சிம்பிளாக வெர்ப் அப்படின்னா என்னென்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். அதாவது வெர்ப் டு கெட் verb ask what does the subject do. What does the subject do? சப்ஜெக்ட் என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வந்தால் அது என்னதுங்க verb அப்படிங்கிறாங்க. பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜேம்ஸ் wrote a letter. What did James do? ஜேம்ஸ் என்ன பண்ணுறான், அவன் என்ன செஞ்சான், லெட்டர் எழுதுறான். அது அந்த இடத்துல என்னங்க wrote. அந்த வாட் டிட் ஜேம்ஸ் டூ அப்படிங்கிற கொஷினுக்கு எது ஆன்சராக வருதுங்க, ரோட் அப்படிங்கிறது ஆன்சராக வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னங்க ரோட் அப்படிங்கிறத ஆன்சர். அதாவது சப்ஜெக்ட் வந்து எதை என்ன செய்யுது அப்படின்னு சொல்கிறது தான் வெர்ப், அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ இஸ் அ டாக்டர். நெக்ஸ்ட்டு த பேபி இஸ் க்ரையிங். இதெல்லாமே வெர்ப். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாருங்கள். டு கெட் த ஆப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஷின் வாட் ஆர் ஹூம். ஆப்ஜெக்டில் டூ டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே வாட் அல்லது ஹூம் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ பாட் அ பென். ஆப்ஜெக்ட்னாலே தெரியும் திங்ஸாக குறிக்கும், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹீ பாட் அ பென். அப்போ இந்த இடத்துல என்னங்க பென் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஹீ ஹேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர். ஹீ ஹேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர். அப்போ த கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. அப்போ கம்ப்யூட்டருங்கிறது என்னதுங்க ஆப்ஜெக்ட். ஐ சா ஹிம் இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். அது எப்படின்னா கீழே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் பாருங்கள். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னென்னா வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது எல்லாமே என்னதுங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட். பாருங்கள். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர்ஸ் த கொஷின் வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு என்ன பாருங்கள். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஹூம் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது என்னதுங்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நல்லா பார்த்துங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லைக் அனிமல்ஸ். நான் என்ன லைக் பண்ணேன், என்ன அதாவது வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வருது என்னது, எதை லைக் பண்ணால் என்ன லைக் பண்ணால் எனக்கு என்ன பிடிக்கும், அது நான் எதை விரும்பினேன், அது எனக்கு என்ன பிடிக்கும். அதாவது வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வருது. இந்த இடத்துல அனிமல்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராக வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல அனிமல்ஸுங்கிறது என்னதுங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் த கொஷின் ஹூம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கேவ் ரோசி எ பென். நான் ரோசிக்கு பென் கொடுத்தேன். யாருக்கு கொடுத்த பென், ஹூம்னா என்னது யாருக்கு. அப்போ ஐ கேவ் ரோசி, நான் ரோசிக்கு கொடுத்தேன். அப்போ இந்த இடத்துல யாருக்கு அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக என்ன வருது ரோசிங்கிறது வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல ரோசிங்கிறது என்னதுங்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட்னாலே வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் வர்றதா வாட் ஆர் ஹூம். இதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஹூம் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சென்டென்ஸ் பேட்டர்னில் நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட். The words required to complete the meaning of a sentence are called complement. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற கொஷினுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பகுதி. அதாவது ஒரு வார்த்தையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் தேர் ஆர் தே ஆர் வி ஆர் ஹி இஸ் எ ஐ எம் ஏ அப்படின்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஐ எம் ஏ டீச்சர், ஹி இஸ் அ டாக்டர். அப்போ அந்த லாஸ்ட் வேர்டை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது என்னென்னு சொல்கிறோம் காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறோம். நல்லா பாருங்கள். அதாவது காம்ப்ளிமெண்ட் அந்த வேர்ட்லேயே ஆன்சர் இருக்குது. காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட் அப்படி ஞாபகம் வச்சுங்க. காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸுடைய மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு வாக்கியத்தின் பொருளை முழுமைப்படுத்துவது, அதுதான் காம்ப்ளிமெண்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி ஈஸ்ன்னு நிறுத்திட்டு ஆன்சர் வருங்களா, வராது, கம்ப்ளீட் ஆகாது. அப்போ என்னது ஹி இஸ் அ டென்டிஸ்ட், ஷீ நேம்டு த பாய் ஜான், இட் க்ரூ டார்க். ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு வேர்டை கம்ப்ளீட் பண்ணுறது அதுதான் காம்ப்ளிமெண்ட். பாருங்கள். நெக்ஸ்ட் அதில் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் ஃபார் த கொஷின்ஸ் ஹவ் ஆஸ்க்டு ஆன் த ஆப்ஜெக்ட். ஹவ் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஹவு டிட் ஹீ பெயிண்டட் த கார். எப்படி அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஹியர் த வேர்ட் ப்ளூ ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின் ஹவ்.
asked on the object car. அந்த காருக்கு கேட்குற கொஷினில் ஹவ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வர்றதுனால அந்த ப்ளூ அப்படிங்கிறது என்னதுங்க ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வி கால் காமராஜர் கர்ம வீரர். வி கால் காமராஜர் கர்ம வீரர். நெக்ஸ்ட் ஒன், தே எலெக்டட் ஹர் லீடர். தே எலெக்டட் ஹர் லீடர். அதே மாதிரி அட்ஜங்க்ட். லாஸ்ட் ஒன் பாருங்கள், அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்னா என்னென்னு பாருங்கள். அதாவது டு கெட் அட்ஜங்க்ட் ஆஸ்க் த கொஷின் ஹவ் அண்ட் வேர் ஒய். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு சென்டென்ஸில் ஹவ் அண்ட் வேர் ஒய் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் வர்ற பார்ட் இருந்தால் அந்த பார்ட்டை நாம் என்னென்னு சொல்கிறோம் சென்டென்ஸ் பேட்டர்னில் அட்ஜங்க்ட் அப்படிங்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹவ் அண்ட் வேர் ஒய் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் அந்த சென்டென்ஸில் இருக்கிற பார்ட்டுக்கு என்ன பேர்? அட்ஜங்க்ட் அப்படின்னு பேர். பாருங்கள், அட்ஜங்க்ட் வேர் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன இது வருதுன்னு பாருங்கள். வேர்னாலே பிளேஸ் குறிக்கும். ஹியர், தேர், எவ்ரிவேர், இன் த ஸ்கை, அட் ஹோம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலும் அதை அட்ஜங்க்ட் அப்படிம்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவ். ஹவுக்கு என்னது? மேனர் சொல்கிறாங்க. பை பஸ், சைக்கிள், த்ரோ எஃபர்ட்ஸ், பை மிக்சிங், பை ஹார்ட் ஒர்க். நெக்ஸ்ட் வென் அப்படின்னா டைம் குறிக்கும். நவ், தென், ஆஃப்டர் 2 days, வென், யங், இன் த மார்னிங், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒய். ஒய் அப்படின்னா ரீசன். டியூ டு கோல்டு, த்ரூ ஃப்ளட்ஸ், அண்டர் கம்பல்ஷன், கேர்ஃபுல்லி, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஹவ் அண்ட் வேர் ஒய் அப்படிங்கிறக்கு ஆன்சர் வர்ற மாதிரி வேர்ட்ஸ் இருந்தால் அது என்னென்னு சொல்லுவோம் சென்டென்ஸில் அட்ஜங்க்ட் அப்படிம்போம். இப்போ இன்னும் ரீகால் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டுலேருந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்குங்க. அதாவது சென்டென்ஸ் பேட்டர்னில் சென்டென்ஸ் அப்படின்னு என்னங்க? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which gives complete sense is called as sentence அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தா அதை சென்டென்ஸ்னு சொல்கிறோம். அதில் சப்ஜெக்ட்னு என்னென்ன பாருங்கள். ஒன்ஸ் அப்படியே ரீகால் பண்ணுறேன். ஹூ அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் சப்ஜெக்ட். வெர்ப்னா அதாவது சப்ஜெக்ட் என்ன செய்யுது அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் அது என்னதுங்க? வெர்ப். ஆல்சோ கால்டு ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம் வெர்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு என்னது? வாட் ஆர் ஹூம் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தால் அதை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னங்க? ஹூம் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றுமே இல்லைங்க. அதாவது டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸுடைய மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவுறது தான் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு என்ன? ஹவ் ஆஸ்க்டு ஆன் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் மேலே ஹவ் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்கு ஆன்சராக வரக்கூடியதான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஹவ் அண்ட் வேர் ஒய் அப்படிங்கிற வேர்ட்ஸ்க்கு ஆன்சராக வர்றது தான் என்னதுங்க? அட்ஜங்க்ட் அப்படிங்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க்கை எல்லா குரூப்ஸுக்கும் மறக்காமல் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.